இப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் உம்மை வேண்டி நிற்கிறோம். அப்பா, ஏதோ ஒரு நாள் வரும், ஒரு பிரசங்கம் வரும் என்றல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான, எங்கள் விசுவாசத்திற்கு தேவையான, ஆண்டவரே பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு தேவையான வல்லமையுள்ள வார்த்தையை நீர் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேக மழை இறங்குவதாக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு எளிமையான ஒரு காரியம், ஆனால் ஆழமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம்? ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இதை குறித்து நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று பிரியமானவர்களே. சில ஃபண்டமெண்டல்ஸையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த கடவுளுடைய வார்த்தையை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, த இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட். பைபிளில் நம்ம என்ன சொல்லுவோம்? த இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட். ஆமென், ஆமென். த இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா 2 பேதுரு 1:20-21 இப்படியாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 1:20-21, வேதத்துள் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள், எழுதினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகத்துக்கு நேராய் 30ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் அங்கே அழகான இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கவனமாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா 30ஆம் அதிகாரம் 1-2 இப்படியாய் சொல்லுது. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னுடனே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். எப்படி பைபிள் எழுதப்பட்டுச்சு? Why we call the Bible the inspired word of God? Hallelujah. கடவுளுடைய வார்த்தையினுடைய முதல் பகுதி என்ன? the inspired. தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர் சொன்னதை மாத்திரம் எழுதினார்கள். ஆமென். அதுதான் the inspired word of God, the Bible. இன்று ஒரு காரியம் நாம் முக்கியம். அடுத்தது the word of God என்று ஒன்று இருக்கிறது. Hallelujah. the word of God. the word of God னா யாரு? கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஆதியிலே இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். In the beginning was the word, and the word was with God, and the word was God. ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக யோவான் அதை ஆரம்பிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறது நாம் மிக தெளிவாய் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்படி சொல்லிட்டு அப்படி இன்னும் கீழே வாங்கலாம் பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அப்போ இதனுடைய அடுத்த காரியங்கள் அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. தி வேர்ட் ஆஃப் காட் யாரு? கிறிஸ்து. ஏன்னா அவருடைய வார்த்தையையும் கிறிஸ்துவையும் பிரிக்கவே முடியாது நாம். ஹல்லேலூயா. The inspired word of God at the word of God. ஹல்லேலூயா. ஒன்றை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை சொல்லி பின்பு நாம் அந்த வசனத்தினுடைய சில ஆழமான காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த வார்த்தை கிறிஸ்துவாக இல்லாவிட்டால், அதாவது 4 இடத்துல இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். 4 places this word has to be in your life. உங்கள் வாழ்க்கை வல்லமையுள்ளதாக இருக்க வேண்டுமானால், நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது வல்லமையற்ற வாழ்க்கையாய் தெரிகிறது. ஏன்? இந்த 4 இடத்துல இது அப்ளை தங்கி இருக்கவில்லை. முதல் காரியம், உங்கள் இருதயத்திலே ஆவியானவராக, அதாவது கிறிஸ்து இயேசுவாக, தி வேர்ட் ஆஃப் காட் ஆக இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து, இந்த வார்த்தை உங்கள் நாவில் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும் என்பது கூட நீங்கள் இது ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். இந்த வார்த்தை எங்கே இருக்கணும்? உங்கள் வாயில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை உங்கள் சிந்தையில் இருக்க வேண்டும். ஏன்னா வாயில் வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு சிந்தை பூராமே நெகட்டிவாகவே தேவ விசனத்துக்கு பூராவே இருந்து பிரயோஜனம் இல்லை. யூ ஹாவ் டு கல்டிவேட் யுவர் திங்கிங். ஆமேன், ஆமேன், ஆமேன். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. நிறைய பேர் இதில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்போ உங்களுடைய சிந்தையினிலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். 4வது இடம் எங்க தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை, அதாவது வார்த்தையின்படி வாழ்க்கை இருக்க வேண்டும். வார்த்தை எங்கே இருக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. அப்போ 4 இடத்துல உங்களுடைய கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்று, கிறிஸ்துவாக இருதயத்தில் இருக்க வேண்டும், வார்த்தையாக இருதயத்தில் இருக்க வேண்டும். உங்கள் வாயிலே தேவனுடைய, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற சம்திங் ரிலேட்டட் ஆர் தி வேர்ட் ஆஃப் காட், வசனத்தையே நாம் பேசுவது நல்லது. ஆமென். எனிதிங் வி ஸ்பீக், அந்த அர்த்தத்திலே அதற்கு மாறாக வேறு காரியங்களை நாம் பேசாமல் இருப்பது நல்லது. நம்முடைய சிந்தை கடவுளுடைய வசனத்தால் ஆளுகை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து, நம்முடைய வாழ்க்கை வசனத்தின் பிரதிபலிப்பாக, வாழ்க்கையிலையும் வசனம் இருக்கணும். இந்த 4 இடத்துலையும் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையால் நீங்கள் நிறைந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்றது வல்லமையுள்ளதாக இருக்கும். அப்படி பரிசுத்த வாழ்க்கையில் பவுலடியாருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தபடினால தான் உங்கள் ஒரு பிசாசை போனா போகுது, ஒரு வியாதி குணமாகனா குணமாகுது. ஹல்லேலூயா. இதில் இந்த 4 ஏரியாவில் நீங்கள் எங்கேயுமே ஒன்றை விட்டுட்டேன் 2 தேறிட்டேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு பி குவாலிஃபைடு இன் ஆல் த 4 பிளேசஸ். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறது, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க போகிறோம். கடைசியாக அது எப்படி செயல்படும் என்று பார்க்க போகிறோம். இது ஒரு ஆழமான செய்தி. ஆமேன் பிரியமானவர்களே. ஏன்னா அழகாக அங்கே சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். ஆமேன், ஆமேன். இதுக்கு இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட வரும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல். இல்லையா? கடவுளுடைய வார்த்தை. ஆமென். வெறுமையா போனேன், முடியல, நான் திரும்பி வந்துட்டேன், இந்த பேச்சுக்கே வழி இல்லை பிரியமானவர்களே. அப்போ நீங்கள் எவ்வளோ ஞானமாக நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தையை பெற்றுட்டீங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே சொல்லுவேன், எது வரைக்கும் நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு தீராத தேவை, ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், எவ்வளவு நாள் ஜெபிக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரை வேதத்தின் சில ஆதாரங்களும் கூட வைத்து சொல்லுவ கூடுமானால், நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பெறும் வரைக்கும் ஒரு காரியத்துக்காக ஜெபித்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மிச்ச காரியங்களுக்கு ஜெபிக்க போகலாம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு பேரனே இல்லை,
ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். உனக்கு நான் ஒரு பேரனை தரப்போகிறேன், அவன் இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இப்படிலாம் இருப்பான் அப்படின்ன பிறகு நீங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் சொன்னாலே போதுமே தவிர நீங்கள் மிச்ச காரியங்களுக்காக ஜெபிக்க. ஏன், எதனால் அப்படி சொல்லப்படுகிறது? தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுருச்சுன்னா அது திரும்பி வெறுமையாக வருகிறதில்லை. அப்போ நீங்கள் அவருடைய வாயில் என்னத்தை தேட வேண்டும்? கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா! எவ்வளவு வல்லமை எழுதுன்னு பாருங்கள். ஆமென். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. முதல் காரியம், இந்த கடவுளுடைய வார்த்தை வெறுமையாகவே திரும்பி போகாதான். இது எப்படி நீங்கள் சிந்திக்கணும்னா, நீங்கள் ஒரு சூழ்நிலையில் கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலோ ஒரு குடும்பத்திலோ ஒரு ஊழியத்திலேயோ நீங்கள் அதை தேவனுடைய சித்தப்படி சொல்லும் பொழுது அது எம்டியாக திரும்பி வராது. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆம். அப்போ ஏன்னா இது என்னன்னா, அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கணும், உங்கள் வார்த்தை பிரயோஜனப்படாது. அப்போ கடவுளுடைய வார்த்தை திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். திரும்பாது என்ன? ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நான் விரும்புகிறதை செய்யும். ஆமென். வாய்க்கும். ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். அப்போ இந்த கடவுளுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அதை பெற்றிருக்கிற ஜனமே நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய நேரங்கள் என்னென்னா, நம்ம பெரிய கார் நிற்கும், அதுக்குண்டான நான் நிறைய நேரங்களில் லண்டன் மாநகரத்தில் ஊழியத்துக்கு செல்லும் போதெல்லாம் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, பிரதர் பாருங்களேன், வீட்டு முன்னாடி கார் நிற்கிது, ஆனால் எங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, எங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்க ஜாப் பண்ணணும். இன்னும் எனக்கு மெமரியில் இருக்குது, சில கார்லலாம் டயர் இறங்கி போய் ஒரு வருஷமாக எடுக்க முடியாமல் காரை அவசரப்பட்டு வாங்கிடுறாங்க. ஏன்? லைசன்ஸ் இல்லை. ஹல்லேலூயா, ஆமாம். நாமுமே இந்த கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதின் வல்லமையையும் ஆழத்தையும் தெரியாவிட்டால் அது பிரயோஜனமற்ற ஒரு பொருளாக மாறி போகும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா, அமேசிங். கிறிஸ்து இயேசுவுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பீர்களானால், பிரியமானவர்களே, சீர்தூக்கி பார்ப்பீங்கன்னா ஒரு காரியம் உங்களுக்கு மிக ஆணித்தரமாக தெரியும். அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவேறுதலாகவே ஒவ்வொரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தை என்று பாருங்கள். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, உங்கள் வேலையினால், உங்கள் பென்ஷன்னால், உங்கள் பிள்ளைகள்னால, பேர பிள்ளைகள்னால, உங்கள் பேங்க் பேலன்ஸ்னால, இதனால் மட்டும் நம்ம பிழைக்கிறது இல்லையா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கிக்கிறதுக்கு நல்ல டூல் மாதிரி தெரியும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அப்பியாசப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான வார்த்தைகள் பிரியமானவர்களே. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஏனா தானோ சரி என்னமோ அப்படின்னு சொல்லி அதனுடைய முக்கியத்துவங்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன, நிறைய நேரங்களில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற டைம் லைனில் அது நடக்காமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்தப்போ அனுப்பிச்சிட்டேன், உடனே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாமே கடவுளுடைய வேலை வரும் பொழுது நிறைவேறும். நான் என் வாழ்க்கையிலலாம் சில காரியங்கள்லாம் நான் ரொம்ப, அதாவது நம்ம கீழே பார்த்துட்ருக்கனால சொல்கிறேன், என்னுடைய சில ஜபங்கள்லாம் 37 வருஷம் கழித்து நிறைவேறி இருக்கு. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை, சில காரியங்கள் ஜெபித்து நான் சொன்ன காரியங்கள் 37 வருஷம் கழித்து நிறைவேறி இருக்கிறது. Do you believe that?
ஆம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தை ஒரு காலமும் வெறுமையாய் திரும்பாத ஒரு வார்த்தை. அவ்வளவு வல்லமுள்ள வார்த்தைக்கு நேராக நீங்கள் எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். தாவீதினுடைய காரியம். முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிக்கிறேன் அதை கூட. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள்: மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடி ஈசாவின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனுக்கு எழுதப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணும். நிறைய இடங்கள் அப்படி சொல்ல முடியும் பிரியமானவர்களே. அது எப்படி நீங்கள் கூட சொல்ல, இது என்ன தாவீது அவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எழுதுன மாதிரி இருக்குது, இதை போய் தீர்க்க தரிசனம்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு நியூ டெஸ்ட்மென்ட் ரெஃபரன்ஸே அப்படி தான் இருக்குது. தாவீது தெளிவாய் சொல்லுகிறான், ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி பேசணும்? ஹலோ, நீங்கள் எனக்கு அருமையான தேவனுடைய மனுஷனே, நீங்கள் எப்படி பேச வேண்டும்? ஆவியை கொண்டு பேச வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. நீங்கள் நிறைய நேரங்களில் வேதனையான காரியம், சில சபைகள், சில காரியங்கள், சில பிரசங்கங்கள்லாம் பார்க்கும்போது தெளிவாக நமக்கு தெரியுது அங்கே கடவுளுடைய வார்த்தையே இல்லை. ரொம்ப வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. கடைசி காலங்களிலே அவருடைய வார்த்தை தான் கேட்கிறதற்கு கிடைக்காத ஒரு பொருளாக மாறிப்போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை. தாவீதின் சங்கீதங்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கு. நமக்கு ரிலவெண்ட்டாகவே பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? இதுதான் காரணம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசினார். அவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் தாவீதின் நாவில் இருந்தது. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? வெறும் மாமிசத்தில் என் எண்ணங்களின்படியும் ஜென்ம சுபாவங்களின்படியும் நான் பேசுகிறேனா? இல்லாவிட்டால் என் வாழ்க்கையிலும் என் ஊழியத்திலும் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறதா? என கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு மேலானது பிரியமானவர்களே. அதை தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஏன்னா இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க. ஏன்னா 35ஆம் வசனம், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. இப்ப தாவீது யாரு? தேவர்கள். அப்படி இந்த கான்டெக்ஸ்ட், ஈவன் தோ we are human beings, கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள வந்தா அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தப்படுகிறோம் தேவனுடைய பார்வையில், பிசாசனுடைய பார்வையில். தேவர்கள் என்று சொல்ல யார் தேவர்? கடவுளுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. Wherever the word of God is, there is power. அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் மாறுகிறார்கள். எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம் என்று பாருங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. ஆமென், ஆமென். இயேசுவே சொல்றாரு, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க. ஹல்லேலூயா. நல்லா யோசிக்கிங்க. அந்த வார்த்தையில நீங்க சோக் பண்ணி அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் கர்த்தருடைய வார்த்தையினாலும் வல்லமையினால், ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால நிறையாம நீங்கள் நான் ஆவியில் நிரம்புறேன் அதில் நிரம்புறேன்னு சொன்னீங்கன்னா சில நேரங்களில் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆழமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயிலே 24ஆம் அதிகாரத்தில்
35ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போ. வானம் பூமியோட ஒளிஞ்சிருமா? நம்ம பார்க்குற எல்லா பில்டிங், காரு எல்லாம் கூட அழிஞ்சிருமா? என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கடவுளுடைய வார்த்தை எப்படி? ஒளிந்து போகாத வார்த்தைகள். பிரியமானவர்கள், இதை நீங்கள் அப்போ எவ்வளவு கருத்தாய் உங்களுடைய வாழ்க்கையில தேடி அதை சிறையாக உங்களுடைய வாழ்க்கையில பிடித்து அதன்படி வாழ்ந்து அந்த வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு வல்லமை நீங்கள் தேவன் உங்களுக்கு நிச்சயம் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே வசனத்தை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூக்கா 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கக்கூடும். அல்லேலூயா! என்ன ஒரு அருமையான வார்த்தை. வானம் பூமியை ஒளிஞ்சிருமா, ஆனால் அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? ஒளிந்து போவதில்லை. இது எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! மாறாத வார்த்தைகளை கொண்ட கர்த்தர். அந்த வார்த்தை உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்கள் தேவ சாயலை பரிபூர்ணப்படுத்துகிறீர்கள். ஆமேன், ஆமேன். அதனால தான் பேதுரு சொன்ன, பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லை, என்கிட்ட கடவுளுடைய வார்த்தை இருக்கு, இந்த வாங்கிட்டு போன்னு கொடுக்குறான். அவன் குணமாக்குற வரத்தினாலே அவன் நிரம்பி சொல்லுகிறான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய வேதம் பாருங்க. வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாக இருக்கும். அதாவது வேதத்தில் கடவுளுடைய வார்த்தையில் ஒரு கமா, அது இந்த பூமியோட பெருசா. ஜஸ்ட் இமேஜின் த கம்பேரிசன் காட் இஸ் கிவிங். அவருடைய வார்த்தையில் ஒரு சின்ன கமா, ஒரு எழுத்து வானத்தையும் பூமியும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் யூனிவர்ஸையும் விட பெருசா. அப்போ இந்த வார்த்தைக்கு அவர் எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார். இந்த வார்த்தை எப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற வார்த்தைகள். வேதம் சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்று. நீங்களுமே பழகணும். அவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால விசுவாசத்தை கொண்டு அனுப்புகிற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். பிறர் ரட்சிக்கப்படும்படியாக, பிறர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறும்படியாக. நமக்கு அந்த வார்த்தைக்கே சம்பந்தம். நான் சொல்லல, அந்த 4 ஏரியா ரொம்ப முக்கியம். உங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்க வேண்டும். உங்களுடைய நாவில் அந்த வார்த்தை இருக்க வேண்டும். உங்கள் சிந்தையில் அந்த வார்த்தை இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தில் அந்த வார்த்தை இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை இருக்க வேண்டும். அதுதாங்க எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் தட். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான்கள் வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா! அதே வார்த்தையை தான் நீங்கள் மத்தேயு 5:18 பார்க்க முடியும். ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். 16ஆம் வசனம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிற்று. தாவீது சொன்னோம்ல, ஏற்கனவே படித்தோம்ல நம்ம 2 சாமுவேல்ல. ஆமென். 23:2 படித்தோம். தாவீது வாயில் என்ன இருந்துச்சா? கடவுளுடைய வார்த்தை இருந்துச்சான். அவன் ஆவியினால் பேசினானா. அந்த வார்த்தையின்படி தான் என்ன செய்றார் நம்மால்? ஆமென், யூதாஸ் செயல்படுகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா! எப்படிப்பட்ட இந்த வார்த்தை எங்க இருக்கு? சங்கீதம் 41:9 வசனத்தில் இது இருக்கிற. சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா! எப்படி பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன மாதிரியே நடக்கும். ஆமென், ஆமென். என்ன இருக்கு பாருங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாய. புசிச்சானா புசிக்கலையா? ஆண்டவர்கிட்ட அந்த கம்யூனியன் வாங்கிட்டு போனால அப்பத்தை புசித்தவனாய் மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். நீங்க ஆதியாமத்தில் அதை பார்க்க முடியும். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார்.
வார்த்தையை பார்த்தீங்களா, 1000 வருஷம் 2000 வருஷம் ஆனாலும் டெர்மினாலஜிஸ் டோன்ட் சேஞ்ச். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். எப்படின்னா, குதிங்கால ஒருத்தன் மேலே தூக்குறன்னு காலை தூக்கி ஒருத்தனை எத்துறதான அந்த மரியாதை கூடையே இருந்த யூதாஸ் காரியத்தை இயேசு கொடுத்திருக்கிறான். அதுவும் பாருங்க பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத காரியங்கள், மாறாத காரியங்கள். இல்லை, உங்களுக்கு 1000 கேள்வி வரும். அதை இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் த ஃபோரம் ஃபார் இட். என்னதான் இது கடவுளுடைய வார்த்தையாக இருந்தாலும் உங்களுடைய சுயாதீனம் இருக்கு, ஃப்ரீ வில். அதில் நீங்கள் பிசாசையோ தீமையோ அனுமதித்தீங்கன்னா அது பாவத்தில் முடியும், சாபத்தில் முடியும், ஏன் நரகத்தில் கூட ஒரு வேளை முடியலாம். அப்படித்தான் உனக்கு முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை மாறாத வார்த்தைகள். ஹல்லேலூயா. எவ்வளவு அப்போ நீங்கள் எவ்வளவு இந்த வசனத்தை சும்மா சாதாரணமாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது சாதாரணமாக தான் இருக்கும். யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா. அவரோடு நாம் நெருங்காவிட்டால் எப்படி ஐக்கியப்படணும்? வார்த்தையில் ஐக்கியப்படணும். You should be bound with God. வார்த்தை அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. ஆமேன், ஆமேன். எவ்வளவு ஒரு ஆழமான காரியம் என்று பாருங்கள். ஆண்டவருடைய காரியம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகவே அவருடைய வார்த்தை இன்றைக்கும் இருக்கிறது. என்றைக்கோ இல்லை, இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம், ஆமேன், ஒரு அருமையான கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் நாம் பேசிக்கொண்டிருக்கிற காரியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் இதை வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 36 நான் வாசிக்கிறேன். எப்படி அந்த வார்த்தை நிறைவேறி இருக்குன்னு பாருங்க. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய எலும்புகள் ஒன்று கூட உடையவில்லை. ஒரு எலும்பு கூட அவருடைய எலும்பு உடையலை. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியம் என்று. ஒரு எலும்பு எங்கேயுமே உடையலை. ஏன் உடையலைங்க? அவ்வளவு அடிச்சப்பமும் ஈட்டியை வச்சு குத்தினாலும் 2 விழாக்கடையில் தான் போகுது. ஏன் தெரியுமா? கடவுளுடைய தீர்க்க தரிசனமாயது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 20வது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம். ஏன்னா அதுக்கு முந்தின சங்கீதம் நமக்கு ரொம்ப ஃபேமஸ். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பாருங்கிற வார்த்தை. அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்க என்ன இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சொன்ன மாதிரியே, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னது மாதிரியே, எந்த காரியம் வேதத்தில் அவரை குறித்தோ இல்லையா எந்த ஒரு காரியம் சொல்லப்படுதோ அது அப்படியே நிறைவேறுகிறதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். இதே காரியத்தினுடைய இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுங்க. எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்று மீதியாக வைக்காமல் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியையும் அதை ஆசரிக்க. பஸ்கா எப்படி? பஸ்காவினுடைய ஆடு எலும்பு முறிக்கப்படக்கூடாதான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய பஸ்கா ஆடு. ஹல்லேலூயா. எப்படி ரிலவன்ஸ் பாருங்க, எங்கெங்க இருக்கு எண்ணாகமோ. எப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த காரியத்தை நீங்கள் யாத்ராமகத்தில் கூட பார்க்கலாம். நம்ம அதையும் கூட வாசிப்போம். நம்ம என்ன டைம் லிமிட் இருக்கோ அது வரைக்கும் போவோம்.
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் நான் நினைக்கிறேன், பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாமிசத்தில் கொஞ்சமாயிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகப்படக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஆதியிலே ஃபிக்ஸ் பண்ணிடுறாருங்க, பஸ்கா ஆடு எலும்பு முறிக்க கூடாதுன்னு. நீ எத்தனை அடி, எத்தனை ரோம சோல்ஜர்ஸ் கொண்டு வா, எத்தனை பக்கத்தில் இருக்க கள்ளனுடைய எலும்பெல்லாம் முறியட்டும், கிறிஸ்துவின் எலும்புகள் முறியாததற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை கொடூரமான உபத்திரவத்திலும் சரியாக சொன்னபடி நிறைவேறும். பிரியமானவர்களே, அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும். ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு அந்த வேதனை என்று ஒருவேளை துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தடுப்பதற்கு ஒருவனும் இல்லை. அது என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுடைய வார்த்தை தாங்க. His word has to come to pass true. His word. நான் ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். அவர் எலும்பு ஒன்றும் முறிக்கப்படலையா, அதுக்கு இத்தனை தீர்க்க தரிசனங்கள் இருக்குங்க. சொன்ன மாதிரியே தாங்க நடக்கும், அப்பா நினச்ச மாதிரியே தாங்க நடக்கும். யாரும் உங்கள் அப்பாவை மாற்றவே முடியாது, நீங்கள் தான் மாற்ற முடியும் பிள்ளைகளா. ஹல்லேலூயா. அப்பா எனக்கு இறங்கப்பானா அப்படி கண்ணீரோடு என் மகளேன்னு ஓடி வருவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஓடி வருகிற ஒரு கர்த்தர், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களா? ஏன்னா அவருடைய வார்த்தையை சொன்னார்னா அவர் உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பார். நீங்கள் நினைக்க மாதிரி வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போட்டோம், நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. அவர் உங்களிடத்துல எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்படி செய்வேனானால், ஆண்டவரே சொல்றாரு, இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? நான் வேற ஏதாவது செஞ்சேன்னா வசனம் நிறைவேறணும்லடா. நான் அப்படி செய்வேனால் வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? இதிலிருந்து ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்துனுடைய முழு வாழ்க்கையுமே கடவுளுடைய சித்தம், அதாவது அவருடைய வார்த்தை நிறைவேறுதலுக்காக தான் அவர் வாழ்ந்தார். நீங்கள் எப்படி வாழ்றீங்க? You always keep your agendas and desires. உங்களுடைய ஆசை, உங்களுடைய திட்டங்கள், அப்படி வாழக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் வல்லம் இல்லாமல் போச்சு. என் அப்பாவின் சித்தம், என் அப்பாவின் வார்த்தை. நல்ல தெரியும், இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தை. நீங்கள் இப்போ என்னது, அவருடைய ராஜ்யம் வருகிறதுக்காக நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஜெபிக்கணும், பிறருக்காக வாழணும், மன்னிக்கணும், அன்பு செலுத்தணும், எவ்வளவோ இருக்குங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை என்னை பின்பற்றுவான்னு சொல்கிறார்ல, நீங்கள் எப்படி பின்பற்றி வரணும்? அவர் வார்த்தை நிறைவேறுதலுக்காக வாழ்ந்தார் என்று சொன்னால், தயவு செய்து பிரியமானவர்களே, நீங்களும் கடவுளுடைய வார்த்தை நிறைவேறுகிறதற்காகவே வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Anything else is your life. Anything else is your purpose. அது ஊழியமாக கூட இருக்கலாம், உங்கள் இஷ்டத்துப்படி கூட செய்யறதுக்கு அனுமதி இல்லை. கடவுளுடைய வார்த்தை, நான் எங்கு செல்ல வேண்டும்? நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். So I was driving my car back to my hometown and I was listening John the Gospel. தெளிவாக எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறாரு. அதை நான் இப்போ சபையில் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இப்படி தான், இதுதான். I was amazed. I was even telling my wife, and everybody was talking and I am listening and all this commotion was going on. The Spirit of the Lord was deep within speaking to me. வார்த்தை, அந்த வார்த்தை நீங்கள் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட என்னை குறித்து உடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை குறித்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? நான் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்கப்பா? அப்படி எனக்கு சொல்லித்தாங்க, அப்படி நான் வாழும்படி செய்யுங்க.
எனக்கு அருமையான வேறு எல்லா வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் போயிடும். பிரியமானவர்களே, உங்களை அர்ப்பணிப்பீங்களா இன்னைக்கு இரவு? ஆண்டவரே, இனிமேல் நான் எனக்காக இல்லப்பா, உம்முடைய வார்த்தைக்காக. இயேசு அப்படி வாழ்ந்தார் என்றால் என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? நான் நினைச்ச எதுனாலும் செய்ய முடியும்டா. பட் நிறைய நேரங்களில் பார்த்தா நீங்களும் நினைச்ச நிறைய செய்யலாம். அது தேவ திட்டம் அல்ல. என்கிட்ட பணம் இருக்கிற நான் அதை செய்ய போகிறேன், என்னிடத்துல தாளந்து இருக்கிறது நான் இதை செய்ய போகிறேன், நான் அப்படி ஓட போகிறேன், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் என்னை குறித்து தேவ திட்டம் நான் மரிப்பதற்கு முன் முழுமையாக நிறைவேற வேண்டும். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த அமேசிங் கிரேஸ்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பாடின ஜான், எனக்கு அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கை பின்னணியத்தை பார்த்தா நான் அசந்து போகிறேன். அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். மேபி இந்த ஒரு பாட்டை உலகத்துக்கு கொடுப்பேன். ஏன்னா அந்த பாட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, பாடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு பாட்டை நீங்கள் ஒன்றும் பெரிய ஊழியம் செய்யணும், அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், எந்த ஊழியக்காரமாக நீங்கள் ஆக வேண்டாம். உங்களுக்கு தேவன் என்ன பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பது தேவனுடைய வார்த்தையாய் உங்களுக்கு இருக்குமானால், சித்தமாய் இருக்குமானால், do it. When God says go, go. தேசத்தை விட்டு போ என்றால் போங்கள். உங்களுடைய டிசையர்ல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஆபிரகாம் செல்வந்தனாய் இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு உன் தேசத்தை விட்டு போனார். அதுதான் வார்த்தை. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஒரு தெய்வம் நான் 3 மாடி கட்டடம் வச்சு நல்ல என் வியாபாரத்தில் தலை தோங்கி கொண்டிருக்கிறேன். அவன் அப்படியே விட்டுட்டான். அப்பா சொல்றாரு நான் போவேன். Are you willing to obey God's word? எனக்கு அருமையான தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, are you willing to obey God's word? இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை குறித்து தான் நம்ம பல கோணங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடுத்த செய்தியிலே அதை எப்படி நாம் அணுக வேண்டும், அதை இந்த அணுகுமுறை, கடவுளுடைய வார்த்தையை அணுகுமுறையில் ஆவியானவர் அப்படின்னு நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 காரியங்கள் என்னமோ சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஈக்குவலாக ஹல்லேலூயா. அதை நாம் அடுத்து பார்ப்போம். கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையின் தன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் ஆக்கியோனின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். முதல்ல என்ன இருக்குமா நல்லா தெரிஞ்சுங்க. கடவுளுடைய வார்த்தையில் உயிர் இருக்குங்க. ஹல்லேலூயா. உங்கள் கருவுக்குள்ள ஒரு உயிர் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் கன்சீவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளே குடுக்குன்னு ஓடும், காலை வச்சு எத்தும், நம்ம சிரிச்சா அது சிரிக்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடும், பசிச்சா விட்டு விளாசு நம்மளை. உயிர். இந்த வார்த்தை எப்படியா? ஜீவனும், ஜீவன் மட்டும் இல்லைங்க, வல்லமையும் உள்ளதாயும். வல்லமை உள்ளது மட்டுமில்லை, எங்கனாலும் போகக்கூடியது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அது எங்கெல்லாம் போக முடியும்? மனுஷன் வார்த்தை, சயின்ஸ் எதாலையும் போக முடியாத ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிற. It can go anywhere. It can go anywhere. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வல்லமையான வார்த்தையினாலே அவர் உன்னையும் என்னையும் நிரப்பி இருக்கிறாரே. What is your response to it? நீ ஒரு ஆணா இருந்தால் அதற்கேற்றபடி வாழணும், பேசணும்ல. ஏன்னா ஒரு ஆம்பளை 30 வயசாக இருந்துட்டு இப்படி இருக்கிறே நீ கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. எவ்ரிபடி. நீ ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்க, இவ்வளவு படித்திருக்கிறாய், PhD படிச்சிருக்கிற, நீ செய்கிற வேலையா இது? கேட்க மாட்டாங்களா என்ன? When God has given you His word, the inspired word of God, the word of God is in you. What is your response?
அது நிறைவேறுதலுக்காக கிறிஸ்து போல் நாம் வாழுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். அதன் பிரதிபலிப்பாய் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தை நிறைவேறுதலுக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்படியாகவே ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.